சும்மியில பார்ஷலா பிளாக் அவுட்டுங்க நேத்திக்கு. ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறதுனால எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அந்த இடத்துல கரண்ட் அதிகமா குடுக்க முடியாதனால சும்மியில பார்ஷலா பிளாக் அவுட் அப்படிங்கிறது போல சும்மியில இருக்கக்கூடிய மீடியாஸ்லாம் தகவல் குடுத்திருந்தாங்க. இப்போ வந்து ஒரு வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். சேச்சன் வீரர்கள் அவங்களோட லீலைகள ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது உக்ரைன் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சுமி அஃபென்சிவ் இனிதே தொடங்கியது. அது புதுசா ரஷ்யா இன்னொரு ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க சுமி பகுதியில. ஸோ இதுக்கப்புறம் சேச்சன்ஸ் அந்த வழியா எப்படி முன்னேறலாம்? அதுவும் நல்லா சூப்பரான ஸ்பாட்ட புடிச்சு முன்னேறி வந்து கொடிய பறக்க விட்டாங்க. நாங்க உள்ள போய் ஒரு செட்டில்மெண்ட்ட சக்சஸ்ஃபுல்லா புடிச்சாச்சு அப்படிங்கிறது போல கொடிய விரிச்சு காமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் சடசடன்னு அடுத்தடுத்த செட்டில்மெண்ட்ஸை நோக்கி சேச்சன் வீரர்கள் முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அந்த வீடியோ பதிவுகள் பார்க்கும்போதே தெரியுது இந்த சேச்சன் வீரர்கள் முன்னேறி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சுமியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைவர்ஷன் மாதிரி தான். எப்படி வந்து இந்த ஒச்சான்ஸ்க்கு இந்த லிபோக்கு நோக்கி வந்தாங்க கர்கிவ் பதில், அதே போல இந்த சுமியிலையும் இரு பகுதிகளை நோக்கி போறாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. இது வந்து டைவர்ஷன் மாதிரியே இருக்கு. ஆனா இல்ல, இது ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவ்க்கு ஒரு அடித்தளம் மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது உக்ரைன் வந்து கொஞ்சம் பார்த்து சேஃப்டியா தான் இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிநவீன 43வது எக்ஸ்பீரியன்ஸ்டு பிரிகேட ஒச்சான்ஸ்க்கு பதிலாக களமிறக்கி இருக்கிறாங்க. வேண்டாம் கொஞ்சம் வாங்க திருப்பி இங்கே கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறது போல எல்லாத்தையும் சுமி பக்கத்தில் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ரஷ்யாவோட மெயின் ஃபோக்கஸ் கர்சன் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ அவங்க ஆம்பிபிஎஸ் லேண்டிங் அதாவது இந்த டின்ப்ரோவை கிராஸ் பண்ணி போய் உள்ள ரஷ்ய வீரர்கள் இறங்கும் போது மிக பெரும் சவாலை வந்து ரஷ்ய வீரர்கள் எதிர்கொள்வாங்க. ஸோ அதை கம்மி பண்றதுக்காக இப்போ இந்த பக்கத்தில் ஒரு ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இந்த ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூவ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளான் ஏ பிளான் பி அப்படிங்கிறது போலாம் இல்லை. பிளான் ஏ வந்து இப்போ ரஷ்யா போட்டிருக்காங்க அப்படின்னா டைவர்ஷனுக்குன்னே இது வச்சுக்கோ. இது வந்து சுமி கர்கிவா இருக்கட்டும் டைவர்ஷனுக்காகவே இருக்கட்டும். இப்போ ரஷ்ய வீரர்கள் இதில் முன்னேறி வந்து சில செட்டில்மெண்ட்ஸ்லாம் அவங்க பிடிக்க அவங்கள ஒரு இடத்துல இருந்து கூட ஒரு ஸ்ட்ரீட்ல இருந்து வெளியே தள்ளுறதுக்கு மிக பெரும் சவாலை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க உக்ரைன். அதனால மிக பெரிய இழப்புகளை உக்ரைனுக்கு சந்திச்சுட்டு இருப்பாங்க. இப்போ பெருமளவில் இந்த இடத்துல பிளான் ஏவை ப்ரொசீட் பண்ணி இந்த டைவர்ஷன் அட்டாக் முன்னேறி வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ரஷ்ய வீரர்களை பின்னாடி போக முடியாது. இது எந்த இடத்துல போய் நிற்கும் அப்படின்ற கேள்வியும் இல்லை. இப்போ சுமிக்குள்ள வந்து சுமியவே பிடிக்கிற அளவுக்கு பிளான் ஏ நடக்கணும் போங்க, பிளான் பி அடுத்தது பார்த்துக்கலாம். இந்த இடத்துல அதிகமான வீரர்களை உக்ரைன் வந்து தசை திருப்பி வைக்கல அப்படின்னா நம்ம பிளான் ஏவியை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, சுமியை பிடிக்க முடிஞ்சாலும் பிடிச்சுங்க அப்படிங்கிறது போல அவங்க எந்த அளவுக்கு டீப்பா இறங்குவாங்க அப்படிங்கிறது தெரியாது. அந்த ஒரு காரணத்தினால இந்த சுமியும் சரி கர்கியும் சரி ரொம்ப அதிக அளவில் பாதுகாக்க வேண்டிய கடமை உக்ரைனுக்கு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துலயும் முன்னேறி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பேச்சுவார்த்தையில உட்காந்து பேசும்போது சுத்தமா யூஸே இருக்காது உக்ரைனுக்கு. மிக பெரும் பகுதிகள் எல்லாமே போயிருச்சு, இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் போயிருச்சு. ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒப்லாஸ்ட் எல்லாம் ரஷ்யா கொடுக்கணும் அப்படிங்கும் போது இதுல என்னங்க பேசுறதுக்கு இருக்க அப்படிங்கிறது போல ஆயிரும் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரர்களை கண்டிப்பா இப்போ சுமி பகுதியில் ரீடிப்ளாய் பண்றதுக்கான அதிக தேவைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள வந்துக்கிறாங்க இல்லையா, இது அருமையான பகுதி. இரு தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் இருக்குது இல்லையா, அந்த ரிவர் ஓடிட்டு இருக்கனால ரொம்ப கஷ்டம். உக்ரைன் வந்து இதுக்கு மேலே போய் அந்த இடத்துல அடிச்சு அவங்களை துரத்தி விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா ஸ்ட்ராங்காக காலை பதிச்சிட்டாங்க சுமி பகுதியிலேயே. ஒரு நல்ல செட்டில்மெண்ட்டை சூஸ் பண்ணி உள்ள இறங்கிட்டாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இப்போ நம்ம மேப்ல பார்ப்போம், உங்களுக்கு எக்ஸாக்டா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதோட புரிய வரும். ஸோ இப்போ இது போல் நடந்துட்டு இருக்கனால ஒருவேளை கெர்சன் பகுதியில் ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்ணலாம். அந்த இடத்துலயும் டைவர்ஷனா தான் இருக்கும். அந்த கர்சனுக்குள்ள ரஷ்ய வீரர்கள் முன்னேறாங்க, முடிஞ்ச வரைக்கும் முன்னேறி போய் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல உக்ரைன் வந்து அவங்களோட ரிசர்வ்ஸை பிரிச்சு வைக்கணும். இப்படி இருக்கும்போது ஒடசா கம்ப்ளீட்டா எம்டி ஆயிரும். அந்த சமயத்துல ஒடசால ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்ணாங்க ரஷ்யா அப்படின்னா, ஏன்னா சமீப காலமா வந்திருக்கு உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேவல் ட்ரோன்கள்லாம் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால ரஷ்யாவோட டார்கெட் ஒடசாவா கூட இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல பல வல்லுநர்களும் பேசிட்டு இருக்காங்க ரஷ்யாவோட அனலிஸ்ட் தரப்புலலாம். இப்போ 2 ஃப்ரண்ட் ரஷ்யாவுக்கு முக்கியமா இருக்கு, ஒன்று பொக்ராஸ்க்கு, இன்னொன்று ஒடசா. ஸோ இந்த இடத்துல கால்களை பதிச்சிருவாங்க ரஷ்யா. ஒன்ஸ் அது நடந்துருச்சு அப்படிங்கும்போது யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த மால்டோவா வேற ரொமேனியாவோட இணையறதுக்காக பெருமளவில் பேசிட்டு இருக்காங்க இல்லையா. ரஷ்யன்ஸ் ஒன்ஸ் இந்த ஒடசால கால் எடுத்து வச்சு அந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவோட கனெக்ட் பண்ற வரைக்கும் தான் இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மால்டோவா டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவோட இனிப்பு அந்த இடத்துல சண்டைய ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஒரு புது ஃப்ரண்ட் ஓபன் பண்றதுக்கும் மேற்குலக நாடுகள் திட்டம் போட்டிருக்கலாம். அது போல எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கியூபாக்கு ரஷ்யால இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேவல் ட்ரில் பண்றதுக்காக படகுல அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதுவும் நியூக்ளியர் பவர்டு சப்மரைன்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க இல்லையா. அது ட்ரில்லுக்குனாலும் மிரட்டுறதுக்காக தான். இங்க எப்படி கலிங்கன்கிராட்ல நாங்க தாக்குதல் பண்ற மாதிரி ஒரு ட்ரில் பால்டிக் சீல பண்ணிட்டு இருக்காங்களோ அதே போல கியூபால கொண்டு போய் அங்க போய் நிப்பாட்டினாங்க அப்படின்னா கொஞ்சம் அமெரிக்கா யோசிப்பாங்க இல்லையா. அந்த ஒரு காரணத்தினால இது போல ஒரு மூவ் ரஷ்யா பண்ணியிருக்காங்க.
ஸோ ரஷ்யாவோட பிளான்ஸ்லாம் கிளியரா தெரியுது. ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். ரஷ்யா ரொம்ப பொறுமையா காய்கள நகர்த்திட்டு இருக்காங்க. ரொம்ப அவசரம்லாம் இல்ல. இங்க போயிட்டியா? சரி அடுத்தது அங்க போ, அங்க போ அப்படின்ற மாரிலாம் இல்ல. ரொம்ப பொறுமையா காய்கள நகர்த்திட்டு இருக்காங்க. இது எந்த மாதிரியான விளைவுகள மேற்குலக நாடுகள்ல ஏற்படுத்த போகுது? இதுக்கு மேல அவங்களே டைரக்ட்டா உக்ரைனுக்கு வந்து உதவி பெருமளவுல சண்டை பிடிக்க போறாங்களா? ஏன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பெல்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு பிரான்ஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க. அப்படி செஞ்சு நாட்டோவோட படை வீரர்கள் உக்ரைனுக்குள்ள வந்து சண்டை பிடிச்சா மட்டும்தான் ஏதாவது செய்ய முடியும். வீரர்கள் அனுப்பல அப்படின்னா அங்க பாதுகாக்கிறதுக்கு வீரர்கள் இல்ல. இப்படி அனுப்பிடுறாங்க அப்படின்னா டைரக்டா ரஷ்யாவோட அந்த வீரர்கள் சண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில போய் முடியும். இதனால எந்தெந்த விளைவுகள் பின் விளைவுகள் வரும் அப்படிங்கிறது தெரியல. இப்போ நம்ம மேப்ல பார்த்தோம்னா ரஷ்யா புதுசா ஊடுருவி போய் எந்த பகுதியை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல. இதுதான் உக்ரைன். இந்த ரெட் கலர்ல இருக்கிறலாம் ரஷ்யா முன்னேறி வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்கிறது. கீழே மினி மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல நான் ஜூம் பண்றேன், எந்த பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுமி ரீஜன், உக்ரைனோட சுமி பகுதி. இதுக்குள்ள தான் இப்போ கரண்டாக ரஷ்ய வீரர்கள் முன்னேறி வந்திருக்காங்க. அதுவும் டெட்கினோ இருக்கு இல்லையா, இதுல இருந்து முன்னேறி வந்த இந்த செட்டில்மெண்ட், அதாவது இந்த ரைஸ்விக்கா இருக்கு இல்லையா, இந்த பகுதிக்குள்ள முன்னேறி வந்து ரஷ்ய வீரர்கள் அவங்க பிடிச்சிருக்காங்க. இன்னும் முழுமையா பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விதான். பட் ஆனால் எந்த அளவுக்கான உக்ரைனோட வீரர்கள் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த வீடியோ பதிவுகள் லைனாக ஓடிட்டு இருக்கும் இல்லையா, இந்த பர்டிகுலர் பில்டிங் தான் அந்த கவர்மெண்ட் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. இப்போ தோராயமாக எந்த அளவுக்கு ரஷ்ய வீரர்கள் முன்னேறி வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பகுதியெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இப்போ ரஷ்யாவுக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த ஃபாரஸ்ட் பகுதி தான் அப்படிங்கிறது போல் சொல்லப்பட்டு வருது. ஸோ இதுக்கு மேலே இந்த ஃபாரஸ்ட் பகுதியை ஃபுல்லாக அவங்க க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரைஸ்பிக்கா இருக்கு இல்லையா, இந்த பகுதி ரஷ்யாவோட ஸ்ட்ராங் ஹோல்டாக மாறிடும். ஏன்னா இந்த பக்கத்தில் அவங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரீம்ஸ் நிறையா போயிட்டு இருக்கனால இந்த செமின்விக்கா ரிவர் இருக்கு இல்லையா, நான் உங்களுக்கு அந்த ப்ளூ கலரில் அந்த ரிவர் போகக்கூடிய டைரக்ஷனில் மார்க் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் இது எவ்வளவு கடினமான செட்டில்மெண்ட். மீட் எடுக்கிறதுக்கு உக்ரைன் இதுக்கு மேலே நினச்சாங்கன்னா மீட் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது தெரியும். ஒரு செகண்ட். ஸோ இதுதான் ரஷ்ய வீரர்கள் முன்னேறி வந்த பிடிச்ச ஒரு பகுதி. இந்த இடத்துல ரிவர் மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே அந்த ரிவர் ஸ்ட்ரீம்ஸ் போகிறது தான். ஆக்சுவலாக இங்கே 2 ரிவர் ஓடிட்டுருக்கு. அதோட கனெக்டிவிட்டி உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ரஷ்யாவோட முன்னேறி வந்தாங்கன்னா பகுதிகள் ப்ரொடெக்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இடத்துலலாம் தண்ணி ஸ்ட்ரீம் ஓடிட்டு இருக்கிறதுனால, உதாரணத்துக்கு நான் இங்கே காட்டுறேன், இது டோப்போ மேப்புங்கிறதுனால உங்களுக்கு தெரியும் தோராயமாக தான் வரைஞ்சிருக்கு அந்த ரிவர் போகிற லைனை. பட் ஆனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரீம்ஸ்லாம் அங்கே போயிட்டு இருக்கனால இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரஷ்யா வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரஷ்யாவோட பகுதிக்குள்ளேருந்து வந்துட்டாங்க உள்ள. ஆனால் உக்ரைன் வந்து இந்த பகுதியிலேருந்து இந்த இடத்த கிராஸ் பண்ணி உள்ளே போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ரஷ்ய வீரர்கள் இந்த இடத்துல எந்த அளவுக்கான வீரர்களை டிப்ளாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதை பொறுத்து தான் இந்த ஏரியாவில் எவ்வளோ பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. பட் ஆனால் ஒரு பெரும் பகுதி வந்து ரஷ்ய வீரர்கள் முன்னேறி வந்து பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இதுக்கப்புறம் ரஷ்யா எப்படி முன்னேறலாம் அப்படின்னா, இப்போ நான் ரெட் கலரில் வரைகிறேன் இல்லையா, ஸோ இந்த பகுதி முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி ஒச்சான்ஸ்க்கு லிப்சி பகுதியெலாம் சொல்கிறாங்க, ஸோ அது போல் முன்னேறி வந்தாங்க அப்படின்னா ரஷ்யா இந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை மீட் எடுக்கணும் அப்படின்னு உக்ரைன் நினச்சாங்கன்னா ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நம்ம திரும்பி சேட்டலைட் மேப்புக்கே மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு ரஷ்ய வீரர்கள் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த சும்மிலேயே இன்னொரு ஃப்ராண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் இதுதான். ஸோ இந்த லொக்கியான்கா இருக்கு இல்லையா, இந்த பகுதியிலும் ரஷ்ய வீரர்கள் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த R200ங்கிறது ரஷ்யாவோட ரோடு. ஸோ அதை பயன்படுத்தி ஈஸியாக ரஷ்ய வீரர்கள் இந்த வழியாக உள்ளே வராங்க. அப்படிங்கும்போது இந்த பகுதியும் பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இங்கே எப்படி இருதரப்பில் வந்து இப்போ உள்ளே வந்து சில பகுதியில் பிடிச்சிருக்காங்க, அதே போல் இதுக்கப்புறம் ரஷ்ய வீரர்கள் உள்ளே ஊடுருவி வராங்க அப்படின்னா, நான் இப்போது ஓரளவுக்கு தோராயமாக தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது போல் இந்த பகுதியில் 2 இடங்கள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். இதுக்கப்புறம் எப்படி அவங்களோட மூமெண்ட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை வந்து சேஃப்டியாக அவங்க எந்தெந்த பகுதியில் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியுமோ அந்த செட்டில்மெண்ட்ஸ் மட்டும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு, இப்போ எப்படி இந்த ஒச்சான்ஸ்க்கு லிப்சி தேவையான பகுதிகள் மட்டும் உள்ளே வந்து உட்காந்துட்டு அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்திருக்காங்க. அதே போல் இந்த பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. நடக்குதா என்னன்றதை பார்ப்போம். ஸோ ரஷ்ய வீரர்கள் சுமி பகுதியில் கால் எடுத்து வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே புதுசாக ரீக்ரூப் பண்ணி உக்ரைனோட எந்த மாதிரியான பிரிகேட்ஸ் அந்த இடத்துல ரீடிப்ளாய் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒச்சான்ஸ்க் பகுதியில் ரஷ்யா ஏர்பான் பிரிகேட்ஸை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சீரியஸான எஸ்கலேஷன். ஏன் அப்படின்னா இந்த ஏர்பான் பிரிகேட்ஸ் அந்த இடத்துல டிப்ளாய் பண்ணுறாங்கன்னா இன்னும் ரஷ்யாவுக்கு முன்னேறி போய் சில இடங்களை பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஒச்சான்ஸ்க் பகுதியில் முன்னேறாங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்குது. ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய ரீக்ரூப் ஆயிருக்காங்க இல்லையா, அந்த வீரர்கள்லாம் அங்கே தான் இருந்து அங்கே சண்டை பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் அங்கே அதிகமான வீரர்களை டிப்ளாய் பண்ணிருக்காங்க உக்ரைன்.
இப்போ திரும்பவும் சுமி பகுதியில் அதிகமான வீரர்களை டிப்ளாய் பண்ணும்போது இதுக்கு உக்ரைன் என்ன பண்ண போறாங்க, வேற எந்தெந்த பகுதிகளில் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான பிரிகேட் எடுத்துட்டு வர போறாங்க அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இதனால ஃப்ரண்ட் லைன்ல பல இடங்கள்ல ஆளே இருக்க மாட்டாங்க. ஒன்று பொக்ரோஸ்க்கு போயிடும், இல்லை அப்படின்னா ஒடசா போயிடும், இல்லைன்னா கெர்சன் போயிடும். இதில் எது போனாலும் உக்ரைனுக்கு மிகப்பெரிய நஷ்டம் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ரஷ்யா மைண்ட் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட காய் நகர்த்தல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக அருமையா இருக்கு. இதை எப்படி துல்லியமா தகர்த்தெறிகிறாங்க உக்ரைன் அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.